அவன் என்ன உயிரோடவா இருக்கான்? உயிரோட இருக்கும் போதெல்லாம் அவனை பற்றி நினைக்கல, பேசல, வைக்கல. சரி, நம்ம பின்னாடி திடீரானே நம்மளை நல்லா பார்த்துப்பான்னு கொஞ்சமாக நினச்சியாப்ல. முடியாது, வேணாம் வேணான்னு உதறி வீசிட்டு இப்போ செத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கியோ? என்னத்துக்கு இங்கே இருக்க? போ வீட்டுக்கு. ஆமாம், இப்போ தான் இருக்காளாம். இல்லை சசி, யார் என்ன வேணாலும் என்னை திட்டட்டும், யார் என்ன வேணாலும் என்னை பேசட்டும், ஆனால் நான் போகிறதா இல்லை. ஏன்ல அப்படி பண்ணுற? நீங்கள் இருக்க பிரச்சனை தான். நான் சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கு மேலே உன்னோட விருப்பம். போன்னு சொன்னால் போகவே மாட்டியா? எதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? நீ ஆச்சு உங்கள் அம்மாவாச்சு, என்னமோ பண்ணுங்க. எடி, இருக்க கூட்டம் கூடும். கூட்டம் கூடனா என்ன பேசுவாங்க தெரியும்லடி? என்ன பேசுவாங்க? இவளால் இவன் செத்து கிடைக்கான், இவ வந்து நடு வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான்னு ஊரே ஒரு மாதிரி உன்னை பார்த்து பேசுண்டி. இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்லு, இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம வாட்டுக்கு சரி வந்தமா, மூஞ்சிய பார்த்தமா, போனமான்னு இருக்கணும். எவளாவது ஏதாவது பேசுவா, அதெல்லாம் நம்ம காதில் கேட்டுக்கிட்டு நிற்கணுமா? சொல்லுடி. இப்போ வீட்டை பக்கம் பார்த்து போறியா, இல்லை விளக்க மாத்துக்கட்டையை எடுக்கவா? யார் என்ன பேசுனா எனக்கு என்னம்மா? என்னாலதான் ரெங்கராசு செத்தான்னு எல்லாத்துக்கும் தான் தெரியும். அதுக்காக இந்த இடத்துல நான் நிற்காம போனேன்னா என்னை பற்றி என்னம்மா நினைப்பாங்க? நான் வரலன்னு நினைக்க மாட்டாங்க. யாரு நினைச்சாலும் சரி, நினைக்காட்டியும் சரி, என்னையால ரெங்கராசு செத்து போயிட்டான். அதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னே தெரியலையே. இப்ப பேசி நீ என்னத்துக்கு பிரயோஜனம் சொல்லி? அப்ப அவன் உன் பின்னாடியே சுத்துனானே 15 வருஷமா. அப்பெல்லாம் அவனை பிடிக்கல, இப்பதான் இறக்கம் காட்டுறியோ, கரிசனம் படுறியோ? அடி போடி வேலையத்தவளை. சசி, நீ திட்டாத சசி. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன பண்றது, என்னோட நேரம் இப்படிலாம் நடக்கும்னு என்ன சசி எனக்கு தெரியும். அடச்சி, வாய மூடு, அழுகாத. போறியா? என்ன சொல்றப்ப நீ? உன்னை எல்லாரும் பேச விட்டுட்டு உங்க அம்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்குமா? சொல்லு அமுதா. நான் இருந்தா உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? என்ன எதுக்கு நீங்க போன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீ இரு தாயி, இரு, இங்கே இரு. யாரு உன்னை வேண்டான்னு சொல்றது? இரு. இப்ப என்ன, நான் உங்களுக்கு இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே? சரி, நான் போறேன், போதுமா? நீங்க இருங்க. எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றோம், எங்க நல்லதுக்கு ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டே போ. சரி சசி, நான் போறேன். ஏத்தே, நீங்க போங்க, அவதான் போறேன்றல்ல, இந்த சத்தோட உட்காந்துட்டு போவோம். உடனே கிளம்பி போனோம் அப்படின்னா நம்மள ஒரு மாதிரி ஆளு பேசுவாவ. நம்ம சத்து நேரம் உட்காந்து இருந்துட்டு போலாம் தே. ஆமாத்தா சசி, நீ சொல்றது ரைட்டு தான். உடனே கிளம்பி போட ஊருக்கார ஒரு மாதிரி பேசுவாவ. சரி தே. எடி போடி, இன்னும் நிக்கிற? போறேன் சசி. நம்மளால ஒரு உயிரே போயிடுச்சு. ஏன் அமுதா, உன்னால ஒரு உயிரே போயிடுச்சு. உனக்கும் சில நேரம் ரெங்கராசை பிடிக்கும் தான், பிடிக்காமலாம் இல்லை. அப்பெல்லாம் விட்டுட்டியே அமுதா, விட்டுட்டு இப்போ கவலைப்பட்டு என்ன அமுதா பண்ணுறது சொல்லு? நம்ம அம்மாவுக்கு பிடிக்கல, அண்ணனுக்கு பிடிக்கலன்னு நம்மளும் ஒதுங்கி போயாச்சு. கடைசியில் ஒரு உயிரே போயிடுச்சு. நாம தான் தப்பு பண்ணிட்டோம். காலையில் போயிட்டு ரெங்கராசு அப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, திட்டிருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பேசுனது திட்டுனதுனால தானே ரெங்கராசு இப்படி பண்ணிட்டான். சே, நம்ம மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நம்ம மட்டும் இந்த உயிரை வச்சுட்டு இருக்கலாமா? சசி அம்மா சொல்கிற மாதிரி என்னென்னு பேசுவாவ. என்னால் ஒரு உயிரே போயிடுச்சு, நான் மட்டும் ஏன் உயிரோடு இருக்கணும்? பேசாமல் ரெங்கராசோட நம்மளும் செத்திடலாம். நம்மளால அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு அம்மாவும் கஷ்டப்படுது. அண்ணனுக்கும் என்னையால் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. பாவம் தானே, எதுக்கு நம்மளால் இவ்வளோ பேர் கஷ்டப்படணும்? வேண்டாம், நம்மளும் போய் சேர்ந்துருவோம். எதுக்காக இருக்கணும்? அம்மா அன்னைக்கு எலிக்கு மருந்து வாங்கிட்டு வந்துச்சே, எங்கே வச்சுருக்கோம்? எங்கே இருந்துச்சு? வெளியில் தாவாரத்துலலாம் வச்சுருந்துச்சு.
சரி போய் பார்ப்போம், அங்கே இருக்கும் கண்டிப்பா, எடுத்து குடிச்சிடலாம். ம், 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 ம். அண்ணே இவ்வளோ நேரம் கத்துறமேனே உன் காதுல விழுகலையா? அண்ணே எந்திரினே, அண்ணே நீ எந்திரினே. ஏயா உன் தங்கச்சியை பாரியா என்ன அழுகுறான்னு. இதெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ நேரம்யா நீ படுத்திருக்க. உன் தங்கச்சி அழுதாவே உனக்கு பிடிக்காது இல்லையா? எந்திரியா. ம், ம், ம். ஏன்டா ரெங்கராசு இப்படி விட்டுட்டு போன? எப்பா கணேசா, ரொம்ப நேரம் ஆச்சியா. இப்படியே போட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. என்ன பண்றது? சரி, மருந்து குடிச்சோடனே எவ்வளோ நேரம் தான் போட்டிருக்குது. ரொம்ப நேரம்லாம் போடக்கூடாதியா, டபக்குன்னு தூக்கி கொண்டு எரிச்சிடணும். நீ மாலை வாங்கிட்டு வரலையா தம்பி? போப்பா, போய் டக்குன்னு வாங்கிக்கிட்டு வா, போட்டு கொண்டு தூக்கிட்டு போவான். இத போறேனே. நான் இது உண்மையா இருக்கக்கூடாதான்னு நினைச்சேனே. இங்கப்பா அந்த தம்பி தான் போயிட்டான்ல, பின்ன எங்கிட்டு போப்பா டக்குன்னு. சரிண்ணே. என்னே எல்லாரும் உன்னை தூக்கிட்டு போறோம்னு அதை பத்தியே பேசுறாங்கண்ணே. நீ எந்திரிச்சு கொஞ்சம் பாருனே, உன்னை கெஞ்சி கேக்குறேனே. அண்ணே நான் கெஞ்சுறது உனக்கு கேட்கலையா? ஏன்னே இப்படி எல்லாம் பண்ற? ஆமையா ரெங்கராசு. எம்மா. ஏயா கணேசா. பெரியம்மா, ஒன்றும் கவலைப்படாதே பெரியம்மா. நம்ம நேரம் நம்ம தலையில எழுதுன இழுத்து இப்படித்தான் இருக்கணும்னு இருந்திருக்கு. இவன் நம்மளெல்லாம் பாதியில விட்டுட்டு போவேன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பியான் போல. அதான் போய் சேர்ந்துட்டேன். விடுங்க பெரியம்மா, நான் இருக்கேன் உங்களுக்கு பையனா. இத்தனை பேர் இருந்தாலும் என் மயன் ரெங்கராசு போல ஆகுமாய்யா? சொல்லியா நீய? என்ன பெரியம்மா பண்றது? இவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு போவேன்னு நமக்கு தெரியாதே பெரியம்மா. என்ன சொல்லுங்க. என் மயன் எனக்கு வேணுமியா, என் மயனை திருப்பி கூடியா. அழுவாதே பெரியம்மா, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். குளிப்பாட்டி தூக்கிட்டு போயிடலாமா பெரியம்மா? என்னையே உன்னை தூக்கிட்டு போறோம்னு சொல்லுதுனே கணேசனே. பாருனே என்னன்னு கேளுனே. என்னை ஏன்டா தூக்கிட்டு போறேன்னு உன் ஃப்ரெண்டுகிட்ட கேளுனே. கணேசனேட்ட கேளுனே, ஏன் தூக்கிட்டு போறேன்னு கேளுனே. என்னே இப்படி பண்ற? ம், ம், ம். என்ன யாரோ ஊங்கிற மாதிரி இருக்கு, அண்ணன் மாதிரி இருக்கு. என்னே நீ அண்ணே ஊன்னு சத்தம் போட்ட. என்னை எந்திரினே. ம், ம். எங்க அண்ணன் தான் கணேசனே. இங்க வா வா வா. என்னே இங்க வந்து பாரு. என்னடி என்னடி? அம்மா அண்ணே ஊங்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? ஊங்கறாப்லையா? அடி என்னன்னு பாருங்கடி. உயிர் இருக்க என்னமோ தெரியல. என்னை வந்து பாரு, நீ இங்க பாரு. நீ ஊன்னு அண்ணன் சொல்ற மாதிரி இருக்கு. ம், ம். என்ன சொல்ற? அட ஆமா, மூச்சு விடுறான். அப்ப எங்க அண்ணனுக்கு உயிர் இருக்கு. அண்ணே தூக்குனே. ஐயோ, புருஷன்கிட்ட சொல்லி கட்டில தூக்கிட்டு சொல்லு. எங்க கட்டில தூக்கிட்டு வாங்க, எங்க அண்ணனை தூக்கிக்கிட்டு போவோம். அந்த வந்துட்டேன். கார் எதுவும் இல்லையா? கார் எதுவும் சொல்ல முடியாதா? எப்பங்க காருக்கு சொல்றது? தூக்குனா 5 நிமிஷத்துல தூக்கிட்டு ஓடி போயிடலாம். சீக்கிரம் தூக்குங்க, உயிர் இருக்காமல. நான் பெத்த மவனே, நீ எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சிருப்பையா. அந்த நல்லதெல்லாம் உன்னை கைவிடுமா? நல்ல வேளை உன்னை காப்பாத்திருச்சு போலையா. அப்பாடா, என் ஃப்ரெண்டு உயிரோட இருக்கான். சீக்கிரம் கட்டில தூக்கிட்டு வாங்க. சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. அப்பாடா, எப்படியோ உசுறு இருக்குதுப்பா ரெங்கராசுக்கு ஆயுசு கெட்டி போல. 100 வருஷம் நல்லா இருக்கணும் போல. சீக்கிரம் தூக்குங்க. வாங்க மாமா, தூக்கிட்டு வாங்க போவோம். அம்மா நம்ம அண்ணன் நம்மளை விட்டு போகாதுமா. பாத்தியம்மா உசுறு வந்துருச்சுன்னு. ஏம்மா அண்ணனுக்கு தேவையான துணிமணி எடுத்துக்கிட்டு, பைய எடுத்துக்கிட்டு, ஒரு தூக்குச்சட்டி டம்ளர் எடுத்துக்கிட்டு, டீ எதுவும் வாங்கி குடிச்சுக்கிற. ஏம்மா எடுத்துக்கிட்டு வாமா, ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆத்தா சசி, ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுத்தா. கடைகண்ணில் ஒன்றும் சாமான்செட்டு வாங்க கூட கையில் காசு இல்லத்தா. டாக்டரு மருந்து மாத்திரைன்னு ஏதாவது எழுதி கொடுத்தாருன்னா போய் வாங்கிக்கிருவோம்ல. ஆத்தா சசி, 500 ரூபா கொடுத்தா வந்து ரெங்கராசு நல்லா வந்துடுறேன், உனக்கு தந்துடுறேன் முத்தா மறுநாளே. சசி காசு இருந்தா கொடுத்தா நான் கூட தாரி வீட்டில் வந்து. கையில் இல்லையே ஆயிட்ட. 300 ரூபா இருக்குது. 300 ரூபா இருக்குதுமா, தரவா? பரவாயில்லையா, 300 ரூபா இருந்தா கூட என்ன, அதை கூட கொடு. எனக்கு நீங்க காசு கூட திருப்பி தர வேண்டாம். ரெங்கராசை நல்லபடியா நீங்க காப்பாத்திட்டு வந்தா சரிதான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க காப்பாத்திட்டு வந்துடுறோம். எனக்கு தெரியும் என் பிள்ளை என்னைய விட்டுட்டு போவாது. அது உசுறு பூரா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க எம்மா, உங்ககிட்ட தான் சொல்றேன்.
அமுதா இருக்காளே, அமுதா பின்னாடி தான் அவன் உசுரே சுத்தும் தெரியுமா? தெரியுமையா? தெரியாமலாம் இல்லை, தெரியும் தெரியும். அமுதாவை நினச்சி என்னை பெத்த ஆத்தாவை கூட அவன் நினச்சிருக்க மாட்டேன். கூட பிறந்த பிறப்பு அவன் தங்கச்சியை கூட அவன் நினைக்கல. அவன் ஃபுல்லாக அமுதாவை நினச்சி 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 தான் இந்த அளவுக்கு ஆளானதே தெரியுமா உங்களுக்கு? ஆயா சசி, சீக்கிரம் காசு குடி. இந்த தாரம்மா தாரேன். சீக்கிரம் கொடு அண்ணி, நாங்கள் கொண்டுகிட்டு ஓடுறோம். இந்த தாரதா